7 நாள் தராவி தொழுகையை முடித்துவிட்டு 8வது நோன்பினுடைய தராவி தொழுகையை நிறைவேற்றுவதற்குண்டான தௌஃபீக்கையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தது போல இனி வரக்கூடிய எல்லா நோன்புகளையும் மற்றும் உண்டான அமல்களையும் செய்வதற்குண்டான ஷரீர ஆஃபியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பொதுவா ரமலான் மாசத்துல அதிகமா நம்ம பேச வேண்டியது குர்ஆனை பத்தி தான். குர்ஆனை பத்தியே பேசணும். காரணம், இந்த மாசம் குர்ஆன் இறங்கிய மாசம். குர்ஆனை பத்தி பேசுறாங்க வருஷக்கணக்கா பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் குர்ஆன்ல இருக்கு. நம்ம குர்ஆனை பத்தி முழுவதும் குர்ஆனை பூரா தெரியாவிட்டாலும் ஏதாவது கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. அது இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தான் அது தெரிஞ்சுக்க முடியும். ரமலான் போல மாசங்கள்ல தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். மற்றுள்ள நாளுகள் நமக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை, ஓடிடுவோம். அப்போ அந்த வகையில பார்க்கிறது, குர்ஆன்ல மொத்தம் 114 சூரா இருக்கு. எவ்வளவு சொல்லுங்க? 114 சூரா. 114 சூறாலையும் ஒரு சூறாவை தவிர பாக்கி எல்லா சூறாக்களுக்கு முன்னாலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிதான் அல்லாஹ் தொடங்குறான். பிஸ்மி சொல்லாம அல்லாஹ் தொடங்குறது கிடையாது. நம்ம தான் அப்படி செய்யறோம். சாப்பிடுறது பிஸ்மில்ல, தண்ணி குடிக்கிறது பிஸ்மில்ல, கொடுக்கறது பிஸ்மில்ல, வாங்குறது பிஸ்மில்ல, எதுலையுமே பிஸ்மில்ல நம்ம. ஆனா அல்லாஹ் எல்லா சூரத்துக்கு முன்னாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிதான் தொடங்கி இருக்கிறான். ஒரு சூறாவில் மட்டும் பிஸ்மி சொல்லல. அந்த சூறாவை இன்னைக்கு ஹாஃபிஸா ஓதுனார். அது எந்த சூறான்னு யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. வெரி குட். அல்லாஹ் ஆயுசு தரட்டும். சூரத்து தௌபா. எதுங்க? சூரத்து தௌபா. நாளைக்கு கேப்ப, திருப்பி கேப்ப. இது ஒரு பாடம், இது பயான் இல்ல, ஒரு பாடம். சூரத்து தௌபா இங்க கூடிய சூரத்துக்கு முன்னால மட்டும் பிஸ்மி சொல்லல. அந்த பிஸ்மிய வேறொரு ஆயத்தில் அல்லாஹ்வுத்தாலா சொல்றான். அது அந்த சூறாவை பேசுறது இன்ஷா அல்லாஹ் பேசலாம். அப்ப சூரத்து தௌபாக்கு முன்னால மட்டும் அல்லாஹ்வுத்தாலா பிஸ்மி சொல்ல தொடங்கல. காரணம், அதுக்கு வேறையும் காரணங்கள் இருக்கு. சரி, நீ அடுத்து இன்னொரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 40வது வயசுல முத இறங்கின சூரா எந்த சூரா தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சது சத்தமா சொல்லுங்க. தப்பு இருந்தா சொல்லி தர்றேன். இக்ரா பிஸ்மி சூரத்துக்கு பேர் என்ன? சூரத்துல் அலக். சூரத்துல் அலக். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக். அலக். முத ரசூலுல்லாஹ்வுக்கு 40வது வயசுல இறங்கின சூரத்துடைய பேரு சூரத்துல் அலக். 63வது வயசுல ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கட்டத்துல இறங்கின கடைசி சூரா இது தெரியுமா? சொல்லுங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரணும். இதா ஜா நஸ்ருல்லாஹ். அதான் அந்த சூரத்துக்கு பேரு சூரத்துல் நஸ்ர். சூரத்துல் நஸ்ர். அப்ப இறங்கின சூரா சூரத்துல் அலக், கடைசியா இறங்கின சூரா எதுங்க? சூரத்துல் நஸ்ர். இந்த 3 மெசேஜ் நாளைக்கு நான் கேட்ப, திருப்பி சொல்லணும். நீங்க சொன்னாதான் நான் அடுத்த பாடம் எடுத்துருவேன். ஆச்சுங்களா? சரி. என்ன காரணம்? குர்ஆனை பத்தி நமக்கு தெரியாம இருக்குன்னு சொன்னா வம்பா போயிடும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிட்டா, ஒரு 3 பேர் சேர்ந்து பள்ளிவாசல் கட்டினாங்க. 3 பேர் சேர்ந்து பள்ளிவாசல் கட்டினாங்க. பிரசிடண்ட் வந்து இப்ராஹிம், செக்ரட்டரி மூசா, கஜான்ஜி வந்து சுலைமான். இப்ராஹிம், மூசா, சுலைமான் 3 பேரும் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க. பள்ளி கட்டி ஓப்பனிங்க்கு ஒரு உஸ்தாது தங்களை வந்தாரு. தங்களை வந்து முத தொழு வைக்கிறாரு. அத சப்பி இஸ்ம ரப்பி கல்லதி தொடங்கினார். சப்பி இஸ்மி கல்லதி பிஸ்மி ரப்பி கல்லதி தொடங்குறது கடைசியில் அது சூறால முடியும். எப்படி? இன்னஹாதா லஃபி ஸுஹஃபில் ஊலா ஸுஹஃபி இப்ராஹீம வ மூசா அப்படி வந்தது. அவர் ஓதுனார். தொழுக முடிஞ்ச உடனே சுலைமான் விடுவாரா? அவர் விடுவாரா? எப்பா 3 பேரும் சேர்ந்து பள்ளிவாசல் ஓடிச்சாடி கட்டி இருக்கிறோம். நீங்க அந்த உங்க 2 பேரும் மட்டும் அஜித்து சொன்னாரு, ஏன் பேர் வரலையே? இப்ராஹிம் மூசா மட்டும்தான் வந்தது, ஏன் சுலைமான் வரல? எப்பா அது குர்ஆன்ல வந்தா தானே அவர் ஓதுவார். அது எப்படி? ஏன் வேற சூறா ஓதாம இன்னைக்கு அந்த சூறாவையும் ஓதுனார்? பிரச்சனையை பயங்கர பிரச்சனையா போச்சு.
என்ன காரணம் கேட்டா குரானை பத்தி தெரியாது. அது தெரியாதனால இந்த வம்பு விலைக்கு வந்து. அப்ப நான் சொல்ல வந்தது கொஞ்சமாவது குரானை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம இன்னைக்கு சூரா ஓதுனதுல ஹாப்ஸா குட்டி ஹாப்ஸா முடிக்கிறது 8வது ரக்காத்துல ஒரு மெசேஜ் சொன்னாரு. பெரிய ஹாப்ஸா ஓதுறோம் தொடக்கத்திலேயே 9வது ரக்காத்திலேயே ஒரு மெசேஜ் சொன்னார். 9வது ரக்காத்துல ஓதுன ஆயத்து என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதில் ஹராம பஅத ஆமிஹிம் ஆதா. அல்லாஹ்வுடைய காபத்துல்லாஹ் பத்தி சொல்றான். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் 8வது வருஷம் பெரிய ஒரு கூட்டத்தோடு கூடி மக்காவுக்கு வர்றாங்க. பெரிய கூட்டமா வந்து அதுக்கு பேரு ஃபத்ஹ் மக்கான்னு சொல்லுது. ஃபத்ஹ் மக்கா, மக்காவின் வெற்றி. வந்தாங்க, வந்து காபத்துல்லாஹ் திறந்தாங்க. ஒரு சாவி ஒரு ஆளுடைய கையில் இருந்தது. அவருதான் தரவாட்டு சொத்து மாதிரி அந்த காபத்துல்லாவுடைய சாவி அவர் வச்சிருந்தார். அவர்கிட்ட தாக்கோல் கேட்டாங்க, கொண்டா தாக்கல் கொண்டா அப்படின்னு வாங்கினாங்க. ரசூலுல்லாஹ் திறந்தா உள்ளுக்குள்ள இருக்கிறத பூரத்துக்கு வெளியே போட்டு, நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி பேசுறேன், காரணம் அவர் லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு வெளியே போட்டு ஜம்சம் தண்ணி ஊத்தி சுத்தமா கழுகுனாங்க. சுத்தமா கழுகி வந்திருக்கிற சஹாபாக்கள் பூராமே 2 ரக்காத்து தொழுதாங்க. தொழுதுக்கு பின்னால அல்லாஹ்வுல இந்த ஆயத்தை இறக்கணும். என்ன ஆயத்து? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட சக்தி விசுவாசிகளே, இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன், முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் அவர்கள் நஜீஸ் அசுத்தம், அவர்கள் அசுத்தவாதிகள். ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதில் ஹராமா, இனிமேல் கொண்டு இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பக்கத்துல அவங்க வரக்கூடாது. ஃபலா யக்ரபுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நெருங்கக்கூடாது, பக்கத்திலே நெருங்கக்கூடாது. பஅத ஆமிஹிம் ஆதா, இந்த வருஷம் தொட்டு எந்த ஒரு காஃபிரும் எந்த முஷ்ரிக்கும் அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பக்கத்துல காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னு அல்லாஹ்வுல ஒரு ஆர்டர் போட்டான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு காஃபிரும் காபத்துல்லாஹ்வுக்கு போக முடியாது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் போட பாருங்க. ஜித்தாவுல இறங்கி அங்கிருந்து மக்காவுக்கு போறதுக்கு 75 கிலோமீட்டர் பஸ்ல கூட்டிட்டு போவாங்க. ஹஜ்ஜுக்கு போற ஹாஜிகள் உம்ராவுக்கு போற 75 கிலோமீட்டர் அப்படி போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 50 கிலோமீட்டர் முடிஞ்ச உடனே குரான் இப்படி திறந்து வச்ச மாதிரி ஒரு கவாடம் இருக்கும். குரான் திறந்து வச்ச மாதிரி ஒரு கவாடம் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போறது பாத்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? மம்னூன் துஹூலு கைரில் முஸ்லிமீன், முஸ்லிம் அல்லாதவர்கள் இதற்குள் நுழைவது தடுக்கப்பட்டிருக்கிறது, யாரும் அதுக்குள்ள போகக்கூடாது. அப்ப நேரம் போனா காபத்துல்லாஹ், ரைட் சைட்ல திரும்பி போனோம்னு சொன்னா அது மற்றவர்களுக்கு போகக்கூடிய வழி, அந்த வழியே போயிடும். எந்த ஒரு காஃபிரும் இந்த வழியில் போக முடியாது அப்படிங்கிற ஒரு மேடு அங்க எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ அல்லாஹு தஆலா அன்னைக்கு இன்னைக்கு கியாமத் நாள் வரைக்கும் எந்த ஒரு காஃபிருக்கும் மஸ்ஜிதுல் ஹராம்ங்க கூடிய காபத்துல்லாஹ்ல போக முடியாது. இந்திரா காந்தி அம்மா கெஞ்சிச்சு, நான் ஹெலிகாப்டர் ஒன்று சுத்தி பார்த்துட்டேன், ஹெலிகாப்டருக்கு மேல பாக்குறேங்க அப்படின்னா நோ அலோடு, யாருக்கும் போக முடியாது அப்படின்றாங்க. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹு தஆலா நமக்காக வேண்டி முஸ்லிம்களுக்காக வேண்டி பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடுதான் காபத்துல்லாஹ். அது நம்முடைய சொத்து, நம்முடைய சொத்தாகிய அந்த சொத்தை எல்லாரும் போய் பார்க்கணும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அது இனி இன்னொரு இது ஹாஃபிஸா ஓதுனாரு. அது நம்ம பள்ளியை பத்தி என்ன ஓதுனாரு? இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர். பள்ளியுடைய பாரவாகிகள், நல்லா கேட்கணும், பள்ளியுடைய பாரவாகிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அல்லாஹ் சொல்றான், மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை பரிபூர்ணம் நம்பணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கணும், பரிபூர்ணமா. எல்லாம் நடக்கக்கூடியது எல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய சக்தி தானே தவிர வேற யாருக்கும் இந்த சக்தியும் கிடையாது. உறப்புள்ள ஈமான் உள்ள ஆளா இருக்கணும். யாரு? பள்ளியை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள். ஒண்ணு. ரெண்டாவது, வல் யௌமில் ஆகிர், பரலோகத்தை நம்பணும். மறு உலகம் என்கக்கூடியது இருக்குது, இதை பரிபூர்ணமா நம்பணும். நாளைக்கு அல்லாஹு தஆலா நம்ம இடத்துல கேட்பான், எத்தனை வருஷம் மெம்பரா இருந்தார்? 4 வருஷம் மெம்பரா இருந்தேன். 4 வருஷம் மெம்பரா இருந்து என்ன செஞ்சேன்னு கேட்பா அல்லாஹ். 4 வருஷம் மெம்பரா இருந்து என்ன செஞ்சான்னு கேட்பா அல்லாஹ் தஆலா. சொல்லணும். மெம்பர்னு போர்டுல எழுதி வச்சா பத்தாது, பள்ளிக்காக வேண்டி ஏதாவது செஞ்சிருக்கணும். ஒரு பல்பு பீஸ் ஆச்சுன்னு சொன்னா அங்கீகாரங்க கூட ஓடி வந்து மாட்டி விடணும்.
அதான் பள்ளி மெம்பர். அப்போ அல்லாஹு தாலா நாளைக்கு கேட்பா, மறு உலகம் ஒன்று இருக்கிறது என்று பரிபூர்ணமான நம்பிக்கை வேணும். எத்தனையாச்சுக்கா? என்ன பிடிக்கும் எப்படியாகும்? ஒண்ணு அல்லாஹை பரிபூர்ணமா நம்பணும், ரெண்டாவது பரலோக நம்பிக்கை, மறு உலக நம்பிக்கை, ரெண்டு. மூணாவது தொழுகையை நிலைநிறுத்தணும். தொழுகையை தொழுகணும் அல்ல, தொழுகையை நிலைநிறுத்த. 5 நேரமும் நீ பள்ளிவாசல் வந்து தொழுகணும். அல்லாஹ்வுடைய கிருபையினால நமக்கு மெம்பர்மார் எல்லாம் 5 நேரம் தொழுகையாளிங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். A to Z பிரசிடென்ட்ல இருந்து கடைசியில வரைக்கும் எல்லா மெம்பர்மாரும் தொழுகையாளிகள். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அது ஒரு பெரிய பாக்கியம் தான். அப்ப தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களா இருக்கணும். எத்தனையாச்சு? 3. 4வது ஜக்காத்தை கணக்கு போட்டு கொடுத்துடணும். அதுல பிஷ்குத்தனம் கொடுக்க கூடாது. ஒரு 2000 ரூபாய்க்கு சில்லறை மாத்தி வச்சு வர்றவங்களுக்கு 150 கொடுத்தா பத்தாது. கணக்கு போட்டு கொடுக்கணும். அதாவது தாராள மனசு இருக்கணும். அப்பதான் ஒரு பள்ளிவாசல் ஏதாவது ரிப்பேர் வந்தா, ஏதாவது தேவை வந்தா செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆளுகளா இருக்கணும். எத்தனையாச்சு? 4. 5வது விஷயம் ஒரு கௌரவமான விஷயம் என்ன? வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் பயப்படக்கூடாது. யாரு? பள்ளி மெம்பரு அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் பயப்படக்கூடாது. அவர் என்ன சொல்லுவாரு, இவர் என்ன சொல்லுவாரு, அது முன்னால் உள்ள ஆளு சொல்லுவார், பின்னால். அது ஒண்ணு அல்லாஹு தாலாவை மட்டும் பயப்படக்கூடிய ஆளுக்குதான் பள்ளி மெம்பரா இருக்கிறதுக்கு லாயக்குன்னு அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த 2 பள்ளிவாசலை பத்தி இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகள்ல அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவும் அதே மாதிரி பள்ளிவாசல் பாரவாகியம் எப்படி இருக்கணும் பத்தி விளக்கமா அல்லாஹ் சொல்லி காட்டினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லப்பட்ட பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஆமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.